ரீட்டெயில் ஹப் ஆப் ஊடாக சிம் மாற்றம் செய்வதற்கான வழிமுறைகள். ரீட்டெயில் ஹப் ஆப்புக்கு சென்று சிம் சேஞ்ச் டைட்டிலை அழுத்துங்கள். உங்கள் டயலாக் அல்லது ஏர்டெல் சிம் அட்டைக்குரிய தொலைபேசி இலக்கத்தை உள்ளிடவும். சிம் அட்டையில் கடைசியாக பயன்படுத்திய தொலைபேசி இமி இலக்கத்தை உள்ளிடவும். தொலைபேசியின் இமி இலக்கத்தை அறிய *#06# அழைக்குமாறு வாடிக்கையாளரை அறிவுறுத்தவும். 14 நாட்களுக்குள் சிம்மில் இருந்து எடுக்கப்பட்ட ஏதேனும் 5 வெளிச்செல்லும் அழைப்பு இலக்கங்களை வாடிக்கையாளரிடம் கேட்டு உள்ளிடவும். தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டில் வாடிக்கையாளரை சமர்ப்பிப்பது எதுவென தேர்ந்தெடுக்கவும். வாடிக்கையாளரின் அடையாள அட்டை புகைப்படம் எடுக்க வாடிக்கையாளரிடம் அனுமதி கேட்டு கஸ்டமர் கன்சர்ன் நோட்டீஸ் பகுதியில் உள்ள கண்டினியூ எனும் பொத்தானை அழுத்தவும். உடன்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் வாடிக்கையாளரின் கையொப்பத்தை இந்த திரையில் இடுவது கட்டாயம். உங்கள் அடையாள அட்டையின் முன்புறத்தை புகைப்படம் எடுக்கவும். அடையாள அட்டை இலக்கத்தை ஆப் தானாகவே உள்ளிடும் அல்லது நீங்கள் சரியான இலக்கத்தை டைப் செய்து உள்ளிடலாம். அடுத்ததாக அடையாள அட்டையின் பின்புறத்தை புகைப்படம் எடுக்கவும். வாடிக்கையாளரின் முகத்தை நேரடியாக புகைப்படம் எடுக்கவும். தேவைப்படும் சிம் வகை சிம் அல்லது இ சிம்மில் எதுவென தேர்ந்தெடுக்கவும். வாடிக்கையாளருக்கு சிம் அட்டை தேவைப்பட்டால் கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். புதிய சிம்மில் காணப்படும் சீரியல் இலக்கத்தை உள்ளிடவும். வாடிக்கையாளரின் மற்றொரு தொலைபேசி இலக்கம் அல்லது இமெயில் முகவரியை உள்ளிடவும். இது கட்டாயமானது அல்ல. உள்ளிட்ட தகவல்களின் சரியானதாவென மீண்டும் சரிபார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு வாடிக்கையாளர் உட்படுவதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் வழங்கிய தகவல்கள் உண்மையானதென உறுதிப்படுத்த திரையில் உள்ள கையொப்பத்தை இடவும். நீங்கள் ஈஸி கேஷ் கணக்கை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஈஸி கேஷ் பின் இலக்கத்தை உள்ளிடவும். கன்ஃபர்ம் பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் உள்ளிட்ட தகவல்கள் எமது பேக் ஆபீஸுக்கு அனுப்பப்பட்டு 3 மணித்தியாலங்களுக்கு பின்னர் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட புதிய சிம் அட்டை செயற்படுத்தப்படும். இது குறித்து வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்தவும். வாடிக்கையாளர்களுக்கு இ சிம் தேவைப்பட்டால் கீழே உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும். இ சிம்மை தேர்ந்தெடுக்கவும். இமெயில் முகவரியை உள்ளிடுவது கட்டாயமாகும். வாடிக்கையாளரின் மற்றொரு தொலைபேசி இலக்கத்தை உள்ளிடவும். இது கட்டாயமானது அல்ல. இமெயில் முகவரிக்கு வந்த ஓடிபி எண்ணை உள்ளிடவும் அல்லது மீண்டும் ஓடிபியை பெற ரீசெண்ட் என்பதை கிளிக் செய்து புதிதாக அனுப்பப்பட்ட ஓடிபி எண்ணை உள்ளிடவும். உள்ளிட்ட தகவல்களின் சரியானதாவென மீண்டும் சரிபார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு வாடிக்கையாளர் உடன்படுவதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் ஈஸி கேஷ் கணக்கை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஈஸி கேஷ் பின் இலக்கத்தை உள்ளிடவும். கன்ஃபர்ம் பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் உள்ளிட்ட தகவல்கள் எமது பேக் ஆபீஸுக்கு அனுப்பப்பட்டு 3 மணித்தியாலங்களுக்கு பின்னர் வாடிக்கையாளருக்கு புதிய இ சிம் ப்ரொஃபைலுக்குரிய QR இமெயில் ஊடாக அனுப்பப்படும். இது குறித்து வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்தவும்.